கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாம் மார்க்கம் இது உண்மையான மார்க்கம்தான் என்பதை தனக்குத்தானே தக்க சான்றுகளோடு நிரூபிக்கிற வகையில் இது தனித்தன்மை பெற்று விளங்குகிறது என்பதின் சில பகுதிகளை கடந்த 2 நாட்களில் பார்த்தோம். முதலாவதாக இந்த மார்க்கத்தை யார் நமக்கு அறிமுகம் செய்தார்களோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இறைவன் முன்னிறுத்தி அவர்களையே உண்மை என்பதற்கு ஆதாரமாக காட்டி நிரூபித்ததை முதல் நாளிலே பார்த்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சொற்களை அல்லாஹ்வுடைய சொற்கள் என்று அவர்கள் அறிமுகப்படுத்தினார்களோ அந்த சொற்களே அல்லாஹ்வுடையதுதான் என்பதற்கு அதுவே தனக்குத்தானே சான்றாக அமைந்திருக்கிறது என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல நிகழ்வுகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து சென்ற நூற்றாண்டிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்து உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்து சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அறிந்திராத செய்திகள். அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கூட திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெளிவான வார்த்தைகளால், தெளிவான சொற்களால் சொல்லி இருக்கிற அதிசயத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் கடல்களை பற்றி, உலகத்தில் நிலப்பரப்பு இருக்கிறது, நீர்ப்பரப்பு இருக்கிறது. இந்த நீர்ப்பரப்பு பெரும்பாலும் கடலாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கடலை எடுத்துக்கொண்டீர்களேயானால் பல கடல்கள் இருக்கின்றன. அட்லாண்டிக் கடல் இருக்கிறது, இந்து மகா சமுத்திரம் இருக்கிறது, மத்திய தரைக்கடல் இருக்கிறது, இப்படி சாக்கடல் இருக்கிறது. இப்படி பலவிதமான கடல்கள் உலகத்தில் இருக்கிறது. இந்த கடல்களை எடுத்துக்கொண்டீர்களேயானால் சில நேரங்களில் ஒரு கடலும் அடுத்த கடலும் பக்கத்து பக்கத்தில் சேர்ந்த மாதிரியே இருக்கும். சில கடல்கள் தனியாக நிலப்பரப்பினால் பிரிக்கப்பட்டு அது ஒரு கடல் இது ஒரு கடல் என்று சொல்ற அளவுக்கு பிரிக்கப்பட்டும் இருக்கிறது. சில கடல்களை எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஒரு கடலும் இன்னொரு கடலும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். பக்கத்து பக்கத்தில் சேர்ந்தார் போல என்ன செய்யும், கடல்கள் எல்லாம் அமைந்திருக்கும். இப்ப 2 கடல் சேர்ந்து இருக்கிறத பிரிக்க இயலுமா? ஒரு குளம் இருக்குது, அது 2 தண்ணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது. மழை தண்ணி, வாய்க்கால் வழியாக வரக்கூடிய தண்ணி, ஆத்து தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஊரணி, ஏரி, கண்மாயின் இருக்கிறது. அதுல உள்ளது 2ஆ பிரிக்க இயலுமா? அது ஒரு குளம் தான், அது ஒரு ஏரி தான், அது ஒரு ஊரணி தான், ஒரு குட்டை தான், ஒரு குளம் தான், இப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் இந்த கடலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்னா தான் இருக்கும். இப்படி தண்ணி இருக்கும், அப்படியும் தண்ணி இருக்கும். அது வேற பேரு, இது வேற பேர்ல அழைக்கப்படுகிறது. அப்ப கடல்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இருக்குது பாருங்க. இதை பற்றி மனிதர்கள் ஒரு 1300 ஆண்டுகளாக, 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அறிந்திருக்கவில்லை. இந்த ஒரு நூற்றாண்டாகத்தான் கடல் சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு செய்து அவங்க சில உண்மைகளை கண்டறிந்திருக்கிறாங்க. இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, கடல்கள் 2 கடல் ஒன்னா சேர்ந்திருக்குன்னு வைங்களேன். இப்படி சேர்ந்திருக்கக்கூடிய கடல்களை எடுத்துக்கொண்டால் அது கூட ஏன் ஒன்னா சேருதுன்னு கேட்டா, தனித்தனியா தான் இருந்தது, அதனால தனிக்கடல் அதுக்கு பேரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்பட்ட பூகம்பங்களின் காரணமாக இந்த கடல் அங்க, இந்த கடல் இங்க, நடுவுல நிலம் இருக்குதுல, ஒரு பூகம்பம் ஏற்பட்டு என்னவாயிரும் கேட்டா நிலம் அரிசிட்டு போயிடும், ஒன்னா சேர்ந்துடும். நிலச்சரிவு ஏற்படுறதுனால ஒரு நிலம் தான் தடுக்கும். 2 குளம்னு சொல்வதாக இருந்தால் 2 குளத்துக்கு மத்தியில மண் இருக்கும், தரைப்பகுதி தான் அதை பிரிக்கும். இந்த தரைப்பகுதி எங்க காணாம போயிரும்? இப்ப சுமத்ராவில் நடக்கிற மாதிரி ஒரு பூகம்பம் நடக்குன்னு வைங்க, அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மாதிரி ஒரு சுனாமி மாதிரி ஏதாவது வருதுன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய கடல்கோள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் அப்படி உள்வாங்கி கொண்டு ஓடி போயிடும். போனவன என்னவாயிரும், அந்த தண்ணி இந்த தண்ணி ஒன்னா சேர்ந்துக்கணும். இப்படி பல கடல்கள் தனித்தனி துண்டு துண்டுகளாக இருந்த கடல்கள் எல்லாம்
ஒரு 12,000 வருஷத்துக்கு முந்தி, 10,000 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 20,000 வருஷத்துக்கு முந்தி அவைகள் தனித்தனியா இருந்தன. விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு பிரகாரம் எல்லாம் தனித்தனியா தான் இருந்திருக்கிறது. அப்ப இந்த பூகம்பங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நேரங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டா, தனித்தனியா இருக்கிற ரெண்டையும் பிரித்து காட்டக்கூடிய நிலப்பரப்ப அது விழுங்கிறது. விழுங்கணும்னு என்னவாயிரு, அந்த தண்ணி இந்த தண்ணி வந்து ஒன்னா சேர்ந்துக்கிறது. சேர்ந்தாலும் அந்த பேரை அப்படியே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில சொல்றது இல்ல. அத கருங்கடல் சொல்லலாம், கருங்கடல் சொல்லிட்டு இருக்கிறான். இது மத்திய பெருங்கடல் சொல்லிட்டு இருக்கிறான். நடுவுல பூமி இருந்துச்சு பாருங்க, அது அரிக்கப்பட்ட உடனேயும் கூட இத கருங்கடல் அதை இது செய்யறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு அவன் கண்டுபிடிக்கல. ரெண்டு பேரை சூட்டி கொண்டே இருந்துட்டான். அந்த மாதிரியாக ஒரு காலத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, இப்ப இலங்கை இருக்கிறது. இலங்கை வந்து நம்ம நாட்டில் உள்ள ஒரு பகுதியா இருந்தது. இலங்கை என்பது தமிழ்நாட்டில் ஒரு பகுதியாகத்தான் ஆதி காலத்தில் இருந்தது. நடந்தே போயிடலாம். அந்த மாதிரி பிரிக்கப்படாம இருக்கும் என்று சொன்னால் கார்லயே பஸ்ல என்ன செய்யலாம், இலங்கைக்கு போயிட முடியும். ஒரு இந்த மாதிரியான ஒரு சுனாமி மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது நம்ம ரெண்டுக்கு மத்தியில் உள்ள கொஞ்சம் நிலத்தை அரிச்சிருச்சு. இலங்கைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்தியில் உள்ள கொஞ்சம் நிலத்தை அரிச்சுக்கிட்டு போன உடனே அது தண்ணி வந்து உட்கார்ந்து கடல் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரியாகத்தான் மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது. பிரச்சனை அது இல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்படி சேர்ந்து இருக்கிற கடல்களை போய் ஆராய்ச்சி பண்றாங்க. நம்ம தான் ரெண்டு பேரை சூட்டுறோமா, நெசமாவே ரெண்டா இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. பண்ணி பார்த்தா இந்த கடலை அந்த கடலும் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. ரெண்டுக்கு மத்தியில எந்த விதமான திரையோ தடுப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. கடல் வந்து குளம் மாதிரி அமைதியா இருக்காது. கடல்ங்கிறது எப்போதுமே ஆர்ப்பரித்துக்கிட்டு வேற இருக்கும், குளிக்கிட்டே இருக்கும், கலங்கிக்கிட்டே இருக்கும், அலை அடிச்சுட்டு இருக்குதுல. அதாவது ரெண்டும் ஒன்னா சேர்வதற்குரிய வேலைகள் ஒவ்வொரு வினாடியும் நடக்கிறது. இந்த கடல் இப்படி இருக்கு, இந்த கடல் இப்படி இருக்குன்னா அப்படி நின்ற போறது இல்ல. அப்படி ஆடாம காத்து போடாம நின்றா கூட இதுவும் அதுவும் அங்க போய் ஜாயிண்ட் ஆகாதுன்னு சொல்லலாம். கடல் எப்படி இருக்கும், ஒரு குளம் மாதிரி ஊரணி மாதிரிலாம் இருக்காது தானே. அப்ப கடல்ல ஒரு காத்து வேகமா அடிக்கிற காரணத்தினால பயங்கரமான அலைகள் ஏற்பட்டு, அலை வந்து சீற்றமுடைய அலைகள், பனைமர உயரத்திற்குரிய அலைகள் எல்லாம் கூட கடல்ல என்ன செய்யும், எழும்பும். அந்த மாதிரியான அலைகள் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா ரெண்டு மிக்ஸ் ஆயிருமா இல்லையா? இவங்க ஆய்வு பண்ணி என்ன சொல்றாங்க என்று கேட்டா, மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ரெண்டு என்னதான் போட்டு கலந்தாலும் அலை அடிச்சாலும் எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் இந்த கருங்கடல்ல உள்ள தண்ணி எடுத்துக்கொண்டே நம்ம சோதனைக்கு உட்படுத்தினால், மத்திய தரைக்கடலுடைய தண்ணி எடுத்துக்கொண்டே சோதனைக்கு உட்படுத்தினால் அதனுடைய நிறத்திலே வேறுபாடு இருக்கிறது, ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறது. உப்புடைய அளவுல வேறுபாடு இருக்கிறது. அந்த கதகதப்பு அதனுடைய குளிர்மை இருக்குதுல, அது இது கொஞ்சம் சூடா இருக்கு, அது கொஞ்சம் சூடு. டெம்பரேச்சர்ல ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது, ஒரே காத்து ஒரே சூரியன். ஆனா இதனுடைய டெம்பரேச்சர் வேறையா இருக்கிறது. அதனுடைய அந்த வெப்பத்தினுடைய அளவு இருக்குல்ல, இது கொஞ்சம் சூடா கதகதன் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு ஜில்லுங்கிற மாதிரி, அது ஒரு மாதிரியா இருக்கிறது. அதுல வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அதனுடைய அடர்த்தி இருக்குல்ல, டென்சிட்டி, அதுல கூட என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குன்னு எடுத்துட்டு போய் சோதனை பண்ணி பார்த்துட்டு என்னன்னு தெரியல, ஆனா என்னமோ ஒண்ணு இருக்குது, தடை இருக்குது, தடுத்து கொண்டு இருக்குன்னு சொல்றான். எங்கெங்க எல்லாம் இந்த மாதிரி ஆய்வு பண்ணி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் இருக்கிறது. அது ரெண்டும் ஒன்னாகத்தான் ஒரு காலத்தில் ரெண்டும் நிலப்பரப்பினால் பிரிக்கப்பட்டு இருந்தது. 12,000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு பூகம்பத்தின் காரணமாகத்தான் அந்த நிலம் உள்வாங்கப்பட்டவன ரெண்டு கடலும் ஒன்னாகி போச்சு. இப்ப இந்த ஒன்னானவன என்ன ஆகுதுன்னா, மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் ஒன்னா சேர்ந்த பிறகு அந்த தண்ணி திடீர்னு வந்து பாயுதுல, நிலப்பரப்பை உருவன உடனே மத்திய தரையில உள்ள தண்ணீர் வந்து இந்த கருங்கடல்ல வந்து ஜாயிண்ட் ஆகுது, ஒன்னா வந்து சேருது. திடீர்னு வந்து அந்த மோதன வேகத்துல கருங்கடலில் இருந்த மீன்கள் எல்லாம் அந்த தண்ணீருக்கு மாறின உடனே அந்த இடத்துல மாறின உடனே மீன்கள் செத்துருச்சு. காரணம் என்னன்னு கேட்டா, இதுல உள்ள வெதுவெதுப்பும் இதுல உள்ள உப்பு தன்மை அதிகமா இருந்ததுனால அந்த கருங்கடலிலே வாழ்ந்து பழக்கப்பட்ட மீன்களுக்கு